அண்ணாமலை வந்து அவருடைய லாங் டேர்ம் இலக்கு வந்து தமிழ்நாடு தான் சொல்றாரு. இப்போ he might be on the sidelines, ரைட். ஒரு 6 மாசம் முன்னாடி வரைக்கும் அவர் தான் he was hogging the limelight. ஆனா இப்போ வந்து he's on the sidelines. இந்த எலெக்ஷன்ல எடப்பாடி பழனிசாமி என்டிஏ as such அவங்க என்ன பண்ணலாம்னா கொங்கு ரீஜன் அவங்களுக்கு சேஃப், ரைட். நிறைய தலைவர்கள் இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிட்டோம். அண்ணாமலை மாதிரி ஆனால வந்து டி நகர்ல அவர் நின்னாருன்னா ஜெயிப்பது உறுதி. ஆல்மோஸ்ட் கோயிங் பை லோக்சபா நம்பர்ஸ் ஜெயிப்பது உறுதினே சொல்றீங்க? உறுதி. ஆனால் ஒரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சேஃப் கான்ஸ்டன்சியை விட்டுட்டு சேலம் பெல்ட்டை தாண்டி டெல்டாக்கு வருவாரா? எடப்பாடி பழனிசாமி டெல்டா நின்னாருன்னா ஸ்டாலினே திருவாரூருக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரியா? தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வேணாலும் என்னால் நிற்க முடியும் அப்படின்னு பேசின ஒரே ஆள் வந்து ஜெயலலிதாவும் அதற்கு முன்னாடி எம்ஜிஆருமா தான் பார்க்கணும் ஒரு விதத்தில். ஆமாம். கருணாநிதி அவர்களே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து சென்னையை நோக்கி நகர்ந்ததுக்கு பிறகு சென்னையில தான் அவர் வந்து நான் சேப்பாக்கா அண்ணா நகரா அப்படின்னு தான் அவர் பார்த்துட்டு இருந்தாரு தவிர இப்போ வந்து மைனாரிட்டிஸ்க்கு 2 ஆப்ஷன் இருக்கு. உதயநிதியா இல்லாட்டி விஜயா. சரியா? மருமகனா மகனா. சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மைனாரிட்டியை ஒட்டுமொத்தமா கிறிஸ்டியன் மைனாரிட்டியாக இருக்கிறீங்க. இல்ல தமிழ்லை நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்றைக்கு நாம் சந்திக்க இருப்பது திரு சுபாஷ் அவர்களை. திரு சுபாஷ் ஒரு போர்ட்ஃபோலியோ முதலீட்டு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட் போன்றவற்றில் முதலீடு செய்பவர்களுக்கு வழிகாட்டுவது, அந்த முதலீட்டை செய்து வருவது. ஆனால் நாம் அதை பற்றி பேசப் போவதில்லை. இன்றைக்கு தமிழக அரசியல் பற்றி விரிவாக பேச இருக்கிறோம். அதற்காக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். முதல்ல வந்து நீங்க நேற்றைக்கு ஒரு கட்டுரை எழுதியிருந்தீங்க கம்யூன் மேகசின்ல. அதுல வந்து அண்ணாமலை தேர்தலில் போட்டியிட வேண்டும், ஆனால் கொங்கு பகுதியில் அல்ல. அதான் நீண்ட கட்டுரை. நான் அந்த ஒரே ஒரு லைனை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க அந்த இடத்துல? அண்ணாமலை ஏன் போட்டியிட வேண்டும்ங்கிறதுல இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். அப்படி போட்டிட்டால் அவர் ஏன் கொங்கு பகுதியில் போட்டியிடக்கூடாது? என்ன உங்களுடைய அந்த கோர் பாயிண்ட் என்ன? சரி, அண்ணாமலை ஏன் போட்டியிட வேண்டும்? இதுக்கு முதல்ல ஆன்சர் சொல்லிடுறேன். அவர் அடிக்கடி சொல்லியிருக்காரு தமிழ்நாடு தான் அவருடைய இலக்கு சொல்லி, ரைட். அப்படி சொல்லும்போது அவரது தமிழ்நாடு தேர்தலில் போட்டியிடலைன்னா இட் வில் சென்ட் ஏ வெரி ராங் சிக்னல். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பிரசாந்த் கிஷோர் பிஆர் தான் என்னுடைய உயிர் மூச்சுன்னு சொன்னார். கடைசியில் பிஆர் எலெக்ஷனில் அவர் நிற்கலை. அவர் நிற்காததே அந்த கட்சிக்கு ஒரு பெரும் சரிவை ஏற்பட்டுருது. சரி, அவர் நிச்சயமாக இப்போ ஒரு ப்ரீபோல் சர்வேலாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் ஒரு சில சர்வேஸ் எல்லாம் 15-16% எல்லாம் கூட அவர் வாங்குவாருன்னு சொன்னாங்க. ஆனால் இவர் போட்டியிட மாட்டேன்னு சொன்ன அந்த முடிவு வந்து அது வந்து அப்படியே அதோட கட்சி வந்து ஃபிசில்ட் அவுட். அதே மாதிரி தமிழக அரசியலில் கூட 2016 வைகோ வந்து பீப்புள் வெல்ஃபேர் அலையன்ஸ் அந்த கூட்டணி வந்து மக்கள் நல கூட்டணி, அந்த கூட்டணி வந்து அவர் வந்து அதில் போட்டியிட மாட்டேன்னு வாபஸ் பண்ணிட்டார். கோவில்பட்டியில் நிற்க வேண்டிய ஆள் நிற்காம லாஸ்ட் மினிட்ல வாபஸ் பண்ணிட்டாரு. அது வந்து ஒரு பெரிய பின்னடைவாயிடுது. சரி, எல்லாருமே அப்பவும் அந்த கூட்டணி வந்து 15% வாங்கும், 16% வாங்கும்னு நல்ல கணிப்பு இருந்தது. ஒரு நல்ல மொமெண்டம் கூட அவங்க பக்கம் இருந்தது. அவங்க போன இடத்துக்கெல்லாம் கூட்டம் வந்தது. ஆனால் கடைசியில் அவங்க வாங்கின பர்சன்டேஜ் பார்த்தா 5-6% தான். ஸோ அதுக்கும் வந்து அந்த ஒரு டிசிஷன், அவர் நிற்க மாட்டேன்னு எடுத்த அந்த டிசிஷன் வந்து இதாகிடுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எலெக்ஷனில் நிற்க மாட்டேன்னு ஒரு தலைவர் வந்து சொன்னாருன்னா மக்கள் அந்த தலைவரை வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க, ரைட். நீங்கள் தோத்தா கூட பரவாயில்ல, ஆனால் நீங்கள் நிற்க வேண்டும், நீங்கள் நின்னே ஆகணும், ரைட். அப்படி ஒரு மைண்ட் செட் தான் வந்து பீப்புள் கிட்ட இருக்குது. ஸோ அந்த மைண்ட் செட்டு பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன் அண்ணாமலை வந்து அவருடைய லாங் டேர்ம் இலக்கு வந்து தமிழ்நாடு தான் சொல்கிறாரு. இப்போ he might be on the sidelines, ரைட். ஒரு 6 மாதம் முன்னாடி வரைக்கும் அவர் தான் he was hogging the limelight. ஆனால் இப்போ வந்து he's on the sidelines. அவர் வந்து லாங் டேர்ம், அவருக்கு 40 வயசு தான் இன்றைக்கி.
ஒரு இன்னொரு 30-40 வருஷம் அவருக்கு அரசியல் வாழ்க்கை இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எலெக்ஷன்ல அவர் நின்று தான் ஆகணும். அவர் வந்து ஒதுங்கி கொள்ள கூடாது. அப்ப அதோடைய கண்டினியூவேஷன் ஏன் கொங்கு பகுதியில் கூடாது, ஏன் வேறு இடத்தில்? இன்னைக்கு வந்து என்டிஏக்கு வந்து வீக்கஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்ராஸ் ரீஜியன். ஓகே, அதை வந்து நம்ம கேடிசிசின்னு சொல்லியிருக்கலாம். சரியா, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை அண்ட் செங்கல்பட்டு. ஓகே, இந்த சினிமா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தான் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இல்லை, இது ஒரு வெதர் இதுக்காக கூட இப்படி சொல்லுவாங்க வச்சுக்கோங்களேன். ஓகே, சென்னையை சுற்றியும் மொத்தம் ஒரு 6 லோக்சபா சீட்ஸ் இருக்குது. அதில் 36 அசம்பிளி செக்மெண்ட் இருக்குது. ரைட், இந்த 36 அசம்பிளி செக்மெண்ட்டில் போன 2021 அசம்பிளி எலெக்ஷன்ஸில் ஒரே ஒரு சீட்டில் மட்டும்தான் மதுராந்தகம், சரியா, ஒரே ஒரு சீட்டில் மட்டும்தான் என்டிஏ ஜெயிச்சாங்க. மிச்சம் 35 சீட்டில் வந்து டிஎம்கே அலையன்ஸ் தான் ஜெயிச்சாங்க. ஸோ இது அவங்களுக்கு ஒரு பெரிய ரொம்ப வீக்கான ரீஜியன். அது இந்த வீக்கான ரீஜியனை வந்து ஒரு டேர்ன் அரவுண்ட் ஏற்படுத்தணும்னா ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இங்கே நிற்கணும். என்டிஏ 2021 இந்த ரீஜனில் ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் அதை பொறுப்பை எடுத்துக்கொண்டு எல்லா சீட்ஸையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை இங்கே. ரைட், இப்போ கொங்கு பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க நிறைய தலைவர்கள் இருந்தாங்க. எஸ்பி வேலுமணி இருந்தாரு, தங்கமணி இருந்தாரு, எடப்பாடி. நீங்க சொல்றது வெறும் பிஜேபிக்கு மட்டும் இல்ல, என்டிஏகே. ஸோ அங்க வந்து கொங்கு பகுதியில் வந்து 2021 வந்து எஸ்பி வேலுமணி இருந்தார், தங்கமணி இருந்தார், எடப்பாடி இருந்தார். இது மாதிரி ஒரு நல்ல ரீஜியன் ஸ்பெசிஃபிக் எலெக்ஷன் மேனேஜர்ஸ் கொங்குல இருந்தனால அவங்களால ரொம்ப நல்ல எலெக்ஷன்ஸில் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி சவுத்துலேயும் இன் அரௌண்ட் மதுரை ஓரளவு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா ஒரு ஹெவி வெயிட் மினிஸ்டர்ஸ் நிறைய இருந்தாங்க. உதயகுமார், செல்லூர் ராஜு அவங்களாம் இருந்தாங்க, ஓ பன்னீர்செல்வம் இருந்தார். ஸோ அவங்களால சவுத்தில் வந்து அவங்க somehow they managed to save the face. 60 சீட்டில் ஒரு 19 சீட் அங்கே ஜெயிச்சிட்டாங்க. இப்போ நம்ம பாண்டியா ரீஜியன்னு சொல்லிடலாம். ஓகே, ஆனால் டெல்டாலையும் சென்னையிலையும் கம்ப்ளீட் வாஷ் அவுட். ஓகே, சென்னை ரீஜியன், இந்த கேடிசிசி ரீஜியன் நான் சொல்கிற ரீஜியனில் 36 அசம்பிளி தொகுதி இருக்குது. அதில் வந்து ஒரு சீட்டில் தான் ஜெயிச்சாங்க. அதே மாதிரி டெல்டாலையும் 36 சீட்டு, டெல்டாலையும் பயங்கர வாஷ். டெல்டாவில் 36 சீட்டு, 4 சீட்டு தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. 32 சீட்டு தோத்தாங்க. அங்கேயும் வந்து அமைச்சர்கள் மட்டும்தான் கொஞ்சம் ஜெயிச்சாங்க. ஓகே, சிதம்பரம் லோக்சபா சீட்டில் வரக்கூடிய 2 அசம்பிளி செக்மெண்ட் ஜெயிச்சாங்க. அதில் வந்து அவங்களுக்கு வந்து கேஷ் அரித்மெட்டிக் கரெக்டாக வந்தனால அதை விட்டுட்டீங்கன்னா ஒருத்தநாட்டில் வந்து வைத்தியலிங்கம் ஒரு ஸ்ட்ராங் வைட் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் காமராஜ் அமைச்சர் அவர் ஜெயிச்சாரு. ஓஎஸ் மணியன் அமைச்சர் ஜெயிச்சார். மொத்தம் 5 சீட்டு தான் அவங்களால வந்து ஜெயிக்க முடிஞ்சது டெல்டால. எவ்வளோ மொத்தம் 36. ஆனால் டெல்டாவில் வந்து அவங்க மேக்ஸிமம் எஃபர்ட் ஓகே ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க டெல்டால தான் பண்ணாங்க. ஆனால் அதனால பலன் கிடைக்கல. ஓகே, அந்த காவேரி நோட்டிஃபிகேஷன்ல இருந்து எல்லாம் வந்து ஏடிஎம்கே எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி காவேரியில வந்து திரு மன்னார்குடி ரங்கநாதன் கேஸ் போட்டார் 80s. அந்த கேஸை வந்து ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு எடுத்துன்னு வந்தது ஜெயலலிதா கவர்மெண்ட் தான். தமிழ்நாட்டுக்கு வெற்றியை வாங்கி தந்தது. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன், ஓகே, கெசட் நோட்டிஃபிகேஷன் பண்ணி காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி எல்லாம் கிரியேட் பண்ணியும் அவங்களால ஜெயிக்க முடியல. இப்போ காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்த பிறகு லாஸ்ட் ஒரு 6-7 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு தண்ணி ஒழுங்கா வந்துகிட்டு இருக்கு. ஓகே, போன வருஷம்லாம் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பெங்களூர்ல தண்ணி இல்லை, தே வேர் சஃபரிங் ஃப்ரம் ட்ராட். ஆனால் அந்த தண்ணி வந்து தமிழ்நாடுக்கு வந்து அந்த குவாண்டம் வந்து வந்தது. ரைட், ஸோ அவ்வளோ தூரம் அவங்க ஏடிஎம்கே எஃபர்ட் போட்டு ஏடிஎம்கே அட்மினிஸ்ட்ரேஷன் எஃபர்ட் போட்டும் அவங்களால வந்து ப்ளஸ் டெல்டாவை வந்து கிரீன் ஜோனாக வேற அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்படி இருந்தும் அவங்களால அந்த பெனிஃபிட்டை ரீப் பண்ண முடியல. அதே மாதிரி தான் மெட்ராஸ்லேயும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்ட்ராங் லோக்கல் லீடர்ஸ் வந்து ஒரு பொறுப்பை எடுத்திருந்து ஜெயக்குமார் போன்ற பலர் இருந்தும் அதனால வந்து பெரிய உபயோகம் அவங்களால அவங்க தொகுதிக்கு மேலே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறேன்னா இந்த எலெக்ஷனில் எடப்பாடி பழனிசாமி என்டிஏ அசச் அவங்க என்ன பண்ணலான்னா கொங்கு ரீஜன் அவங்களுக்கு சேஃப். ரைட், நிறைய தலைவர்கள் இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிட்டோம். ஓகே, அண்ணாமலை மாதிரி ஆனால வந்து டி நகரில் நிற்க வச்சு ஓகே டி நகரில் அவர் நின்னாருன்னா ஜெயிப்பது உறுதி. ஆல்மோஸ்ட் கோயிங் பை லோக்சபா நம்பர்ஸ் ஜெயிப்பது உறுதினே சொல்றீங்க? உறுதி, ஆல்மோஸ்ட். ஏன்னா அதுல வந்து வேற எந்த பிஜேபி லீடர் நின்னாலும் ஜெயிக்க முடியுமா? அங்க சந்தேகம் இருக்கு. ஓகே, ஆனா அண்ணாமலை நின்னா கரெக்ட், அவர் கட்டாயமா ஜெயிப்பாரு. ஓகே, வேற பிஜேபி தலைவர்கள் டி நகர்ல நின்னாங்கன்னா ஜெயிப்பாங்களான்னு சொல்ல முடியாது.
ஓகே. ஓகே. ஆனா அண்ணாமலை நின்னாருன்னா அந்த தொகுதி கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அவரால. பிளஸ் அவரால வந்து சுத்தி இருக்கக்கூடிய கான்ஸ்டிட்யூன்சியும் மொபிலைஸ் பண்ண முடியும். ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகே. இப்போ வந்து டி நகர் வந்து ஒரு ரொம்ப சின்ன கான்ஸ்டிட்யூன்சி தான். ஒரு 10 ஸ்கொயர் கிலோமீட்டர், 3 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 3 ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்த பக்கம் தான். சோ வந்து உங்களுக்கு கார்ப்பரேட் பாம்பிங் பண்ணலாம். அவர் அங்க கேம்பெயினை பொறுத்தவரை அவர் அங்க கார்ப்பரேட் பாம்பிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுத்தி வர்த்தோம். இப்போ பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சவுத் மெட்ராஸ் கான்ஸ்டிட்யூன்சி எடுத்துக்கோங்க, லோக்சபா. அதுல 6 அசம்பிளி செக்மெண்ட் இருக்கு. அந்த 6 அசம்பிளி செக்மெண்ட்லயும் போன லோக்சபா எலெக்ஷன்ல பிஜேபி வந்து செகண்ட் ஃபினிஷ் பண்ணாங்க, ஏடிஎம்கே தேர்ட் ஃபினிஷ் பண்ணாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் பிஜேபி ஒரு இன்ரோடு பண்ணிட்டாங்க. ஓகே. அண்ட் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து டி நகர் கான்ஸ்டிட்யூன்சில the votes polled by ADMK plus BJP was actually greater than votes polled by DMK. கிட்டத்தட்ட டிஎம்கே 51,000 ஓட்டு தான் வாங்கினாங்க, பிஜேபி சுமார் 45,000 ஓட்டு வாங்கினாங்க, ஏடிஎம்கே 17,000 ஓட்டு வாங்கினாங்க. 45-17 கூட்டிக்கோங்க. ஓகே. ஆல்மோஸ்ட் இப்போ உங்களுக்கு அதே ஓட்டு வந்து இந்த எலெக்ஷன்லேயே அவங்களுக்கு வந்துடும். அந்த ஓட்டெல்லாம் பார்த்தீங்க, பிஜேபி வாங்கின 45,000 ஓட்டு வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் மோடிக்கும் அண்ணாமலைக்கும் விழுந்த ஓட்டு தான். ரைட். கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஒன்றும் பெருசாக பலன் அந்த தொகுதியில் பெரிய பலம் இருக்கல்ல. அதாவது டிடிவிக்கோ, ஓபிஎஸ்க்கோ, இல்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ டி நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய செல்வாக்கு கிடையாது. ஸோ அதனால இப்போ நடந்த பாராளுமன்ற தேர்தலில் 45,000 ஓட்டு அண்ணாமலை பிளஸ் மோடியோட செல்வாக்காக விழுந்தது. நகர் வந்து ஹெச் ராஜாவுக்கு நிறைய வாக்குகள் முன்னாடி கிடைச்சிருக்கு. ஹெச் ராஜாவே கிட்டத்தட்ட 19,000 ஓட்டு வாங்கினாரு. கரெக்ட். அதுக்கப்புறமா நீங்க வந்து ஒரே கான்ஸ்டிட்யூன்சி வார்டு பாரதிய ஜனதா ஜெயிச்சிருக்கிறது வந்து உமானந்தன். கரெக்ட். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாயிண்ட். எஸ். ஸோ ஒட்டுமொத்தமா இந்த பெல்ட் கேடிசிசி நீங்க சொல்றதுல ஒரு பெரிய சேஞ்ச கொண்டு வர முடியும் அப்படின்னா அண்ணாமலை இங்க வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய பாயிண்ட். கரெக்ட். டெல்டாவுக்கு என்ன பண்றது? டெல்டாக்கு எடப்பாடி பழனிசாமி டெல்டால போய் நிக்கிறான். அதுதான் என்னோட அடுத்த ஆர்டிகிளா வரப்போகுது. இன்னும் ஒரு 3-4 டேஸ்ல எழுதுவேன். அவர் வந்து கும்பகோணம் பாபநாசம் மாதிரி கான்ஸ்டிட்யூன்சில வந்து அவர் நிக்கலாம். நின்று அவருக்கு ஒரு பெரிய ஒரு டிராபேக் என்னன்னா, அவர் எல்லாருமே ஒரு கொங்கு தலைவர்கள்னு முத்திர குத்துறாங்க. ஆனா அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இட் வாஸ் ஃபேர் அண்ட் நியூட்ரல். ஓகே. அதுல ஒன்றும் நீங்க வந்து ஒரு ஜாதி சாயம் பூச முடியாது. அந்த அளவு தான் அவர் நல்லதான் அவர் வந்து அது அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தது. சரி. எல்லாருக்கும் ஒரு ஃபேர் அண்ட் ஒரு ஈக்விட்டபிள் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அவர் வந்து ப்ரொவைட் பண்ணினாரு. சரி. ஸோ அப்படி இருக்கும்போது அவரும் அந்த கொங்கு இமேஜை ஷெட் பண்ணணும். ஓகே. ஷெட் பண்ணி அவர் டெல்டாவில் போய் நின்னாருன்னா இட் வில் சென்ட் அண்ட் வெரி ஸ்ட்ராங் சிக்னல். டிஎம்கே கோட்டைக்குள்ளே நான் வந்து நிற்கிறேன், சவால் விடுறேன், ஒண்டி பார்த்துலாம் நீயா நானா. ரைட். அப்ப என்ன ஆகும்? ஆனா அந்த அளவுக்கு தைரியமா அவர் இப்ப இதெல்லாமே நம்ம ஸ்பெகுலேட் தான் பண்றோம், பண்ணணும்னு தான் சொல்றோம். எஸ். அண்ணாமலை கூட இதோடைய ஒரு வேல்யூவை பார்த்துட்டு அந்த கட்சியுமே கூட இட்ஸ் ஒர்த்வைல் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். ஆனால் ஒரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சேஃப் கான்ஸ்டிட்யூன்சியை விட்டுட்டு சேலம் பெல்ட்டை தாண்டி டெல்டாக்கு வருவாரா? அவருக்கு எடப்பாடி கான்ஸ்டிட்யூன்சி சேஃப். இன்னைக்கு யார் ஏடிஎம்கேல என்னாலும் அங்கே ஜெயிச்சிருவாங்க. அந்த அளவு சேஃப் பண்ணியாச்சு. சரியா? இப்போ 2014 எலெக்ஷன்ல வந்து நரேந்திர மோடி ஏன் வாரணாசியை தேர்ந்தெடுத்தார்? கரெக்ட். சரியா? குஜராத்ல எங்க நின்னாலும் அவர் தூங்கிட்டே ஜெயிக்கலாம், ஒண்ணுமே பண்ணாமலே. அவர் ஏன் வாரணாசியில் நின்னாருன்னா அதோட எஃபெக்ட் வந்து அந்த பூர்வாஞ்சல்ல அப்படியே வரும். ஓகே. யூபி பிகார் பார்டர், என்டையர் உத்தரப்பிரதேசே அது மொபிலைஸ் பண்ணும். யூபி பிகார் பார்டர் அது என்டையர் இதே மொபிலைஸ் பண்ணும். அதே இது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி டெல்டால நின்னாருன்னா அவர் தன்னை என்ன சொல்லியிருக்காரு? தன்னை ஒரு ஃபார்மரா தானே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு. நான் ஒரு விவசாயி. ஓகே. நான் ஒரு சாதாரண விவசாயி சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கேன். ஓகே. அந்த இது பிளஸ் அவர் டெல்டாக்கு செஞ்சது அவரோட எலெக்ஷன் டைம்ல அது எல்லாத்தையும் அவர் ஹைலைட் பண்ணாருன்னா நிச்சயமா ஒரு தாக்கம் ஏற்படும். அந்த ஏடிஎம்கே கேடர்ஸ் வந்து அங்க வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. ஓகே. ஓபிஎஸ் டிடிவி பக்கம் போகணுமா, ஏடிஎம்கே பக்கம் போகணுமா, ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகம் வரும். பாத்தியா, நம்ம தலைவர் வந்து தைரியமா நம்ம டெல்டா வந்து டிஎம்கே கோட்டை, நீங்க கோட்டைக்குள்ளேயே போய் நீ சவால் விடுற மாதிரி ஆயிடும். அப்ப என்ன ஆகும்னா டிஎம்கே வந்து அவங்க வந்து டெல்டாவை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி ஆயிடும். இப்போ அவங்க டெல்டால வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. கரெக்ட். அவங்க வந்து ஃபோர்சஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து அங்க கொண்டு போய் குவிக்க வேண்டி இருக்கும். அப்ப மத்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு வீக்னஸ் வரும். சோ இந்த இப்போ இன்ஃபேக்ட் எடப்பாடி பழனிசாமி டெல்டால என்னாருன்னா ஸ்டாலினே திருவாரூருக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரியா? சரி. நான் வந்து ஐ வில் டேக் யூ ஹெட் ஆன். ஏன்னா ஸ்டாலின் ஒரு மிக சிறந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே. டிஎம்கே இஸ் வெரி குட் எலெக்ஷன் மிஷின். அதை பத்தி நம்ம மேபி ஒரு பெரிய எப்படி பிஜேபி ஒரு எலெக்ஷன் மிஷின் நேஷனல் லெவல்ல
டிஎம்கே இஸ் an excellent நம்ம அதையே பேசுவோம் இன்னொரு இதுல. ஆமா ஆமா எலெக்ஷன் மிஷினா என்ன, எப்படி அதை பண்றாங்கன்னு தனியா பேசுவோம். எஸ் பட் ஐ டேக் யுவர் பாயிண்ட். அவங்க வந்து நிச்சயமா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு யந்திரம் வந்து எலெக்ஷன் அறிவிச்சிட்டா என்ன பண்ணணுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சு. கரெக்ட் கரெக்ட். ஸோ அந்த முடிவை வந்து எடப்பாடி பழனிசாமி எடுக்கணும். ஸோ அவர் என்னன்னா சென்னையை வந்து அண்ணாமலை பார்த்துக்கட்டும். ஏன்னா அண்ணாமலைக்கு மிடில் கிளாஸ் மத்தியில் ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்கு. நிச்சயமா. ஓகே, பிளஸ் அந்த மிடில் கிளாஸ் ஓட்ஸ் வந்து நாளைக்கு விஜய்க்கு போகாம பார்த்துக்கணும்னா அண்ணாமலை இவங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும் அதில். கரெக்ட் கரெக்ட். ஸோ அதே மாதிரி வந்து இந்த டெல்டாவை வந்து இவர் வந்து தன்னோட ஒரு ஒரு ஃபார்மரா தானே இவர் இமேஜ், அவரோட இமேஜ் அப்படிதான். எடப்பாடினா ஒரு விவசாயி. ஸோ அது அவர் பூஸ்ட் பண்ற அளவு, அதை கேபிட்டலைஸ் பண்ற அளவு அவர் டெல்டாவில் போய் தைரியமா இறங்கி நிற்கணும். நின்னாங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டு நல்ல சூடு பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த கேடர்ஸ் வந்து they will become வெரி வெரி என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல இன்விகரேட்டிங் த கேடர்ஸ்னு ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு தனி ஒரு உற்சாகம் வரும். வந்ததுன்னா அது வந்து வெற்றியா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸலண்ட். இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. அதுக்கு நடுவில் எனக்கு ஒரு சடனா ஒன்றுன்னு தோணுச்சு. தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வேணாலும் என்னால் நிற்க முடியும் அப்படின்னு பேசின ஒரே ஆள் வந்து ஜெயலலிதாவும் அதற்கு முன்னாடி எம்ஜிஆருமா தான் பார்க்குறோம் ஒரு விதத்தில். ஆமாம். கருணாநிதி அவர்களே கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து சென்னையை நோக்கி நகர்ந்ததுக்கு பிறகு சென்னையில தான் அவர் வந்து நான் சேப்பாக்கா அண்ணா நகரா அப்படின்னு தான் அவர் பார்த்துட்டு இருந்தாரே தவிர இவங்க தான் வந்து ஸ்ரீரங்கம்னா ஸ்ரீரங்கம் போவேன், நான் எங்க வேணாலும் ஒரு இடம் அப்படிங்கிறது இல்ல, நான் தென் தமிழகத்துக்கு போவேன், எங்க லிட்ரலி எங்க வேணாலும் நிக்க முடியும் அப்படின்னு. அதே மாதிரிதான் எம்ஜிஆரும். பட் இன்றைக்கு நீங்க சொல்றது வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமானது. எல்லாருமே ஒரு சேஃப் கான்ஸ்டிட்யூன்சி அப்படின்னு பாக்குறப்ப இல்ல நீ எங்க வந்து எதிராளியை நோக்கி உங்களுடைய ஒரு வலுவான தாக்குதலை செய்ய முடியுமோ அந்த இன்விகரேஷன், தட் இஸ் a very important point. அதனாலதான் மோடி வந்து ராமேஸ்வரத்துல இருந்து நிக்கணும். ப்ரீவியஸ் அந்த ஆர்டிகிள் கம்யூனிட்டில நான் தான் எழுதினேன். ஓகே ஒரு 6 பாயிண்ட் வந்து அதை லிஸ்ட் பண்ணி ஒரு 3 வருஷம் முன்னாடி முதல்ல அதை எழுதினது நான் தான். ஏன்னா அவருக்கு வந்து வீக்கஸ்ட் லிங்க் தமிழ்நாடு, அதை ஸ்ட்ரென்தன் பண்ணனா அவருக்கு இடத்துல இறங்கணும். ஓகே, ஆனா அவர் வந்து மேபி கூட்டணி அமையாதனால அவர் வந்து அந்த முடிவை எடுக்கல. பட் கூட்டணி அமைந்திருக்கா விட்டாலும் கூட அவர் தைரியமாக அவர் வந்து நின்றுக்கலாம். ஏன்னா அவருடைய ஸ்டேச்சருக்கு நின்றுக்கலாம். லிட்டரலி நீங்க வந்து ஈவன் கேரளாவே கூட ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். தமிழ்நாட்டுல வந்து மார்ஜின் பெருசா இல்லாட்டாலும் ஜஸ்ட் அபவுட் அவரால் ஜெயிச்சிருக்க முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ் எஸ், அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். அண்ட் வாரணாசி பிளஸ் ராமேஸ்வரம், அது ரெண்டுமே ஒரு புனித ஸ்தலங்கள். ரெண்டு இடத்துலயுமே நில்லுங்க, அதான் பரவாயில்ல. இந்த வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஜெயிச்சிருவீங்க. கரெக்ட், ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர் அந்த இமேஜும் கன்வே பண்ணிக்கலாம். நான் வாரணாசில நிக்கிறேன், ராமேஸ்வரத்தை உள்ளடக்கிய ராமநாதபுரத்துலயும் நான் நிக்கிறேன்னு சொல்லி. எக்ஸலென்ட். எஸ், ஓகே, அது வந்து அவர் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு. ஓகே, இப்போ வந்து நான் என்ன அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க எடப்பாடிக்கும் இருக்கு டெல்டால நிக்கிறதுக்கு, அதே மாதிரி அண்ணாமலைக்கு வந்து இதுல நிக்கிறதுக்கும் இருக்கு. பிளஸ் ஈவன் தென் தமிழ்நாட்டுல கூட அண்ணாமலை நிக்கலாம். தென் தமிழ்நாடு அண்ட் கேடிசிசி சென்னை மட்டும் மெயினா எடுத்துக்கிட்டோம்னா ஐ திங்க் சென்னையில வந்து ஒரு பெரிய மொபிலைசேஷனை அவர்களால பண்ண முடியலாம். அது வந்து மற்ற கேண்டிடேட்ஸுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட், மிச்ச கேண்டிடேட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க 36 30+ கான்ஸ்டிட்யூன்சி நீங்க எல்லா இடத்துலயும் பண்ண முடியாட்டாலும் 20-25ல உங்களால ஒரு பெரிய மொபிலைசேஷன் பண்ண முடிஞ்சதுன்னா லாட் ஆஃப் ஹைலி எஜுகேட்டட் பீப்புள், ஐடி அண்ட் வேரியஸ் அதர் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க தேர் திங்கிங் மேபி டிஃப்ரெண்ட். அவங்கள நிறைய பேர்கிட்ட இங்கிலீஷ்ல பேசலாம், நீங்க தமிழ்ல பேசலாம் அப்படின்னாலும் கூட நீங்க இங்கிலீஷ்ல பேசும்பொழுது அதற்கான ஒரு வேல்யூ ஒன்று வருது. இதுக்கு நான் இன்னொரு பேரலல் சொல்றேன். நீங்க ஜெயலலிதா சொன்னீங்கல்ல, அந்த ஜெயலலிதா வந்து ஆர்கே நகர்ல நின்ன பிறகுதான் மெட்ராஸ்ல வச்சு ஏடிஎம்கேக்கு வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஜெயிச்சது. கரெக்ட், அது வரைக்கும் 1-2 தான் மெட்ராஸ்ல ஜெயிப்பாங்க. எக்ஸம் 91 வந்து திமுக கோட்டை அப்படி தான் சொல்லிட்டு 91 வந்து இட் வாஸ் a wave election, அது விட்டுருங்க, அதுல ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் அவங்க தமிழ்நாடு சென்னையில ஸ்ட்ரகிள் தான் பண்ணாங்க. ஜெயலலிதா எப்போ வந்து ஆர்கே நகர் சூஸ் பண்ணாங்களோ, ஆர்கே நகர் சூஸ் பண்ணோன்னே பக்கத்துல ராயபுரத்துல ஜெயக்குமார் ஜெயிச்சாரு. அதோட எஃபெக்ட் வந்து அம்பத்தூர், மதுரவாயில், விருகம்பாக்கம், டி நகர், மயிலாப்பூர் எல்லா இடத்துலயும் அதோட ரிப்பிள் எஃபெக்ட் இருந்தது. அதோட ரிப்பிள் எஃபெக்ட் எல்லா இடத்துலயும் இருந்தது. ஸோ இப்போ அதே எஃபெக்ட் நீ கிரியேட் பண்ணணும்னா இன்னைக்கு வந்து நீங்க வந்து யாராவது ஒரு பெரிய தலைவரை உள்ள களத்துல இறக்கியே ஆகணும்.
ஸோ அது அதான் அது பற்றி நான் யோசிக்கும் போது தான் திடீர்னு தோணித்து, சரி டி நகரில் வந்து நல்ல கான்ஸ்டியூன்சி, அதில் வந்து அண்ணாமலை வந்து மினிமல் எஃபர்ட்ஸில் ஜெயிக்கலாம். அவரோட எஃபர்ட்ஸ் ஃபுல்லாக சரௌண்டிங் கான்ஸ்டியூன்சிஸ் அதில் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த 36ல் உங்களால் வந்து 20 ஜெயிக்க முடியாது. ஆனால் ஒரு 12 ஜெயிச்சாலே பெரிய விஷயம். நிச்சயமா அந்த 12 வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணலாம். புரியுது. அதே மாதிரி டெல்டாலையும் வந்து போன வாட்டி 5 தான் ஜெயிச்சாங்க 7 என்டிஏ 36ல். இப்போ இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணாங்க, அதே ஒரு 10-15 நோக்கி போனாங்க. 10-15 போங்கன்னா எலெக்ஷன் க்ளோஸ் ஆகும். ஓகே, நீங்க ஜெயிக்க போக வேண்டிய உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் நீங்க ஒரு அங்க அசம்பிளியாவது கொண்டு வரலாம். வெரி குட் பாயிண்ட். ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி யாருக்கும் இல்லாம. குட் பாயிண்ட். ரைட். அந்த மாதிரி வந்து இவங்க வந்து they have to leaders have to take the risk. கரெக்ட். ரைட். அவங்க வந்து what is the whole point? what is the whole point? இது புரியுது. கரெக்ட். இப்போ நம்ம ஒரு ஸ்டெப் பின்னாடி வருவோம். இப்போ உங்களுடைய ஸ்பெஷாலிட்டிங்கிறது வந்து பங்குச்சந்தையை கவனிக்கிறது, ஸ்டாக்ஸ் எப்படி மேலையும் கீழையும் போகுது, எக்கானமி எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறது. எஸ். நீங்க இந்த தேர்தல் பத்தின ஒரு அனாலிசிஸ் எல்லாம் பண்ணும் பொழுது நீங்க என்னென்ன பேசிக் டூல்ஸ் வச்சுக்கிறீங்க, எப்படி how do you look at all these things? எனக்கு பேசிக்காவே சின்ன வயசுல இருந்தே ஹிஸ்டரினா ரொம்ப பிடிக்கும். சரி. ரைட். அதுலேருந்து வந்த இன்ட்ரெஸ்ட் தான் இந்த எலெக்ஷன்ஸில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட். ஐ திங்க் 1993 நினைக்கிறேன். அப்போ ஒரு யூபியில் வந்து ஒரு எலெக்ஷன் நடந்தது. ஐ திங்க் அப்போ தான் வந்து அதை வந்து அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து டிவியில் வந்து அப்போ தான் அந்த லிபரலைசேஷன் ஓப்பன் ஆச்சு. டிவியில் வந்து நிறைய போடலாம் ஆரம்பித்தாங்க. அதில் அந்த ஸ்க்ரால்லாம் ஓடின்னு இருக்கும் நம்பர்ஸ். ஓகே, சின்ன வயசுல மேத்தமெட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. அந்த ஒரு நம்பர்ஸ் தான் அதில் எஸ்பி ப்ளஸ் பிஏ பிஎஸ்பி ப்ளஸ் பிஜேபின்னு நம்பர்ஸ் எல்லாம் ஓடி இருந்தது. ஒரு க்யூரியஸாக இருந்தது. சரி. ஓகே, இதில் 56, அதில் 60, அதில் 170 அது மாதிரி ஒரு நம்பர்ஸ் எல்லாம் வந்து இருந்தது. ஸோ அதுலேருந்து தான் ஒரு எலெக்ஷன்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்தது. சரி. அது யூபி 93 எலெக்ஷன் நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து தான் வந்து ஒரு எலெக்ஷன் மேலே ஒரு. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிங்க? ஹவு டிட் யூ அரைவ் அட் இந்த மாதிரியான அனாலிசிஸ்லாம் எப்படி, ஹவு டு யூ அப்ரோச் திஸ்? சரி, ஒவ்வொரு எலெக்ஷனையும் நம்ம க்ளோஸாக பார்ப்போம். என்ன பண்ணுவேன்னா மோஸ்ட்லி I'll shed my all my biases. ஓகே, எலெக்ஷன்ஸ் வந்து you will have to go back and study the history of that region or history of that constituency. எவ்வளோ வரைக்கும் டேட்டா கிடைக்குதோ அவ்வளோ தூரம். சரி. அதில் ஏதாவது ஒரு ட்ரெண்ட் இருக்கா? எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணுறோமோ அதே தான், அதே இது எலெக்ஷனில் ட்ரெண்ட் அனாலிசிஸ். ஸோ இந்த தொகுதி வந்து இது வரைக்கும் 15 எலெக்ஷன் நடந்திருக்கு. இந்த 15 எலெக்ஷனில் என்னென்ன கட்சிகள் எத்தனை அதிக முறை ஜெயிச்சிருக்கு, ஆனால் அதிக முறை ஜெயிச்சதுக்கு என்ன காரணம், அதை மாதிரி ஒரு அனாலிசிஸ். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு சில தொகுதி வந்து கான்ட்ரேரியன் தொகுதிகளாக இருக்கும். ஓகே, அந்த ஸ்டேட்டே வந்து ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கோம், ஆனால் அந்த தொகுதி மட்டும் வேற ஒருத்தருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தொகுதிக்கு மேலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து உருவாச்சு. இந்த மாதிரி தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்றதுக்கு. அதுவும் இப்போ பொதுவாக இது ஒண்ணா? கரெக்ட். அதுக்கு என்ன காரணம், அதுக்கப்புறம் நம்ம போய் கேட்கணும்ல. ஏன் ஸ்டேட்டே வந்து இந்த தொகுதிக்கு ஜெயிக்க வச்சிருக்கு, ஆனா அதுக்கு மட்டும் என்ன காரணம்? அதே மாதிரி ஒரு இப்போ தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா பல ரீஜியன்ஸாக நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஃபியூ எலெக்ஷன்ஸாக லோக்சபா எலெக்ஷன்ல வேணுமானா ஒரு யூனிஃபார்ம் ட்ரெண்ட் இருக்கு, ஆனா அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது ஒரு ரீஜன் ஸ்பெசிபிக் ட்ரெண்டா மாறி. என்ன ரீஜன்? இப்போ வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே கேடிசிசி சொன்னோம். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து நான் வந்து 5ஆ பிரிக்கிறேன். சரி. ஓகே, என்ன ரீஜன்? ஒன்று கேடிசிசி. ஓகே, அதை வேணுமா நீங்க வந்து கேடிசிசின்னு நீங்க சொல்லியிருக்கலாம். அதாவது காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை, எந்த மாதிரி ஆர்டர் வேணாலும். ஓகே, இந்த 6 லோக்சபா தொகுதிகளை அடக்கிய இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல 6 லோக்சபா கான்ஸ்டிடியூன்சிஸ் இருக்கு. அதை அடக்கிய அந்த 36 சீட்ஸ். சரி. அதுக்கப்புறம் டெல்டாலையும் 6 லோக்சபா 36 அசம்பிளி. சரி. அதுக்கப்புறம் வந்து பாண்டியா ரீஜியன், அது பாத்தீங்கன்னா மதுரைக்கு தெற்கையும். ஓகே, அதுல 10 லோக்சபா அண்ட் 60 அசம்பிளி சீட். சரி. அதே மாதிரி கொங்குல வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 லோக்சபா தொகுதிகளும் 54 அசம்பிளி செக்மெண்ட்ஸும் வருது. மிச்சம் இருக்கிறது ஃபுல்லா வந்து நான் தொண்டை இல்லடா பல்லவ ரீஜன் சொல்றேன். அந்த சென்ட்ரல், நார்த் அண்ட் நார்த் வெஸ்ட், வடார்காடு, தென்னார்காடு, பழைய வடார்காடு தென்னார்காடு ரீஜன். அதை வந்து தொண்டை மண்டலமும் சொல்லிக்கலாம், இல்லாட்டி பல்லவ பகுதியும் சொல்லிக்கலாம், பல்லவ ரீஜனும் சொல்லிக்கலாம். ஸோ அந்த ரீஜன்ஸா நம்ம கிளாசிஃபை பண்ணி பார்த்தா இது எல்லாத்துலயும் ஒவ்வொரு டிஸ்டிங்க்ட் ட்ரெண்ட் ஒரு கடந்த அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல வருது. ஏன்னா இப்போ அசம்பிளியில் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய அளவு ஸ்வீப் 2011 ஸ்வீப் இருந்தது. பட் 2016 ஸ்வீப் இல்லை, 2021 ஸ்வீப் இல்லை, 2006 கூட இட் வாஸ் நாட் ஏ ஸ்வீப். ரைட். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு ரீஜியன்ஸ் ஓகே ஏன் ஸ்வீப் வரல
அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜன்ஸ் ஒவ்வொரு கட்சிக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. ஆமா ஆமா ரைட். அதே மாதிரி இப்போ இப்ப பார்த்தீங்கன்னா கூட நீங்க அதே லாஸ்ட் எலெக்ஷன் நீங்க எடுத்துட்டா வேர் டிஎம்கே ஒன் எஸ் 2021ல எஸ் கொங்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கரெக்ட் வேற டைரக்ஷன்ல போச்சு. வேற டைரக்ஷன்ல போச்சு. தென் தென் தமிழ்நாடு வந்து கணிசமான அளவுக்கு இல்லாட்டி அதெல்லாம் இல்லைன்னா வந்து இட் would have been absolute sweep ஆமா, it would have been absolute for sweep. DMK. அது நடக்கல. நடக்கல. ஆனா அதே இது கேடிசிசி டெல்டாவை ஸ்வீப் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டா. கரெக்ட். ஸோ இதுக்கெல்லாம் என்னென்ன காரணங்கள் இதெல்லாம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி பார்க்குறப்போ அதில் தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஏறிடுது. அண்ட் இப்போ ஃபியூச்சர்ல வந்து இதே காரணங்கள் பிளே அவுட் ஆகுமா, இந்த ரீசன்ஸ் பிளே அவுட் ஆகுமா, இல்லாட்டி வேற ஏதாவது ஃபேக்டர்ஸ் வருதா? ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போ நீங்க வந்து இந்த வர தேர்தலையும் இதே மாதிரி 5 ரீஜனா தான் பிரிச்சுக்கிட்டு எஸ் எஸ் யூ ஆர் கோயிங் டு அனலைஸ். எஸ் 5 ரீஜன். ஸோ நம்ம வந்து அதை வரப்போற வாரங்கள்ல நம்ம அதை எடுத்துக்கிட்டு இன்டெப்தா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அப்ப இப்போ வந்து கொஞ்சம் ஜெனரலாவே சில விஷயங்களை பார்ப்போம். எஸ். ஒரு பெரிய சேஞ்ச் வந்து இப்போ ஓகே 2-3 மேஜர் சேஞ்சஸ் பார்க்குறோம் இந்த தேர்தல் எடுத்த வரைக்கும். ஓகே, ஒன்று வந்து ஏடிஎம்கேவுடைய வீக்னஸ் அதிகமாக இருக்கு போன 2021 ஒப்பிடும்போது. அப்போ வந்து இணை ஒருங்கிணைப்பாளர்கள்ட்டு ஓபிஎஸ் உள்ள இருந்தாரு, டிடிவி இல்ல, இன்னைக்கு வந்து ஓபிஎஸும் இல்லை, ஒரு செங்கோட்டையன் மாதிரி ஒருத்தரும் வெளில போயிட்டாரு. ஸோ புதுசா யாரும் வந்து ஏடிஎம்கேல சேரல. கரெக்ட் கரெக்ட். வெளியில போயிருக்காங்க. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து வெளியில போன சில பேர் அங்க போய் சேர்ந்திருக்காங்க. சிம்பாலிக்கலி கொஞ்சம் பேராவது. கரெக்ட். டிஎம்கே இஸ் ஃபுல்லி இன்டாக்ட். அந்த கூட்டணியும் அந்த கட்சியும் சரி, அதோடைய கூட்டணியும் சரி. இது வந்து ஒரு ஃபேக்டர். அடுத்தது முற்றிலும் புதிதாக உங்களுக்கு வந்து விஜய்னு ஒருத்தர் வர்றாரு. கரெக்ட். இந்த சிச்சுவேஷன்ல உங்களுடைய முதல் கட்ட பார்வை இது வந்து இது என்ன மாதிரியான ஒரு குழப்பத்தை இந்த தேர்தல் பிளாட்ஃபார்ம்ல ஏற்படுத்து? எந்த விதமான குழப்பத்தை ஏற்படுத்துனா, இப்போ விஜய் வந்து 2 அலைன்ஸுமே டு சம் எக்ஸ்டென்ட் அவர் டேமேஜ் பண்றாரு. என்னுடைய கணிப்புல வந்து அவர் டிஎம்கே அலைன்ஸை வந்து கொஞ்சம் அதிகமாக டேமேஜ் பண்ற மாதிரி தான் என்னுடைய ரேண்டம் சாம்பிளிங். ஓகே, ரேண்டம் சாம்பிளிங் பண்ணி பார்த்ததுல அப்படிதான் தெரியுது. நீங்க ஒரு ப்ராப்பர் செஃபாலஜிக்கல் அட்டெம்ப்ட் இல்ல, நம்ம ஒரு ஒபினியன் போல் நடத்தல, நீங்க சில பேர்கிட்ட பேசி ஒரு ஒபினியனை உருவாக்கி ஒரு ரேண்டம் சாம்பிளிங் வச்சுக்கோங்களேன். ஓகே, ரேண்டம் சாம்பிளிங் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டு காஜ் த ஸ்விங் ஃப்ரம் த earlier எலெக்ஷன். அப்படி பார்க்கறப்போ டிஎம்கேக்கு 2091, 21, 24 3 வாட்டி நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, நியூட்ரல் ஓட்டர்ஸ். ஓகே, எப்பவுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு 30% வந்து கட்சி சார்பற்ற ஓட்டர்ஸ். ரைட். அவங்க வந்து அவங்களுக்கு அந்த எலெக்ஷன்ல எந்த பக்கம் போறாங்களோ அதுதான் பெரும்பாலும் வெற்றியை தீர்மானிக்கும். எஸ். அவங்க ஒரு கட்சி சார்பற்ற ஓட்டர்ஸ். அண்ட் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20% ஆஃப் த பீப்புள் டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாம ஓட்டு போட்டிருக்காங்க வேற சின்ன சின்ன கட்சிகளுக்கு. ஓகே, அது ஒரு சில டைம்ல வைகோவா இருந்துக்கலாம், ஒரு சில டைம்ல விஜயகாந்தா இருந்துக்கலாம், இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியா இருந்திருக்கலாம், இப்போ சீமான் இருக்கார். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கலாம். ஒரு 20% ஆஃப் த பீப்புள் அவங்க எப்போதுமே வந்து 2 பேருக்குமே போட மாட்டாங்க. இண்டிபெண்டன்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, ஆல்டர்னேட் பாலிடிக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. சரி. ஸோ இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ், ஓகே, இந்த ஒரு 30% நியூட்ரல் ஓட்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 19, 21, 24 எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ், ஓகே, அவங்க எல்லாருமே வந்து டிஎம்கே பக்கம் போயிருக்காங்க. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு என்டிஏக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய யங்ஸ்டர்ஸ் ஓட்டு வந்து பெருசாக ஒன்று போன மாதிரி தெரியல. அவங்க அந்த கோர் ஓட்டை எப்படியோ தக்க வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, அந்த ஸ்விங் ஓட்டர்ஸ் போயிடுது. சரி, பட் அண்ணாமலை அதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி, அண்ணாமலை வந்து இப்போ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு 19%, 18% வரைக்கும் என்டிஏ எடுத்துன்னு வந்திருக்காரு. அது பெரும்பாலும் அதுல வந்து இளைஞர்களோட வாக்குகள் கணிசமா இருந்தது. எஸ், பெரும்பாலும் வந்து இளைஞரோட வாக்கு இருந்தது. சரி. இல்லாட்டி எக்ஸ் ஏடிஎம்கே ஓட்டர்ஸ். ஓகே, ஜெயலலிதா எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் ஏடிஎம்கே ஓட்டு போட்டிருந்தாங்க. இப்போ அவங்கள வந்து என்டிஏ ஓட்டர்ஸா மாத்திருக்காங்க. சரி. ஸோ அதுல அந்த மாதிரி இருக்கிறப்போ அண்ட் கொஞ்சம் நியூட்ரல் ஓட்டர்ஸும் போயிருக்காங்க. சரி. ஓகே, சரி. இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டிஎம்கேக்கு, இப்போ டிஎம்கே வந்து சராசரியா போன எலெக்ஷன்ல 45% ஓட்டு வாங்கினாங்க. இந்த லோக்சபா எலெக்ஷன்ல கூட 47% வாங்கினாங்க. அதுல ஒரு 30% அவங்க கோர் ஓட்டர்ஸ். ஓகே, அந்த கூட்டணியோட கோர் ஓட்டர்ஸ். ஓகே,
அந்த 47 ரெண்டா பிரிச்சுக்கலாம், 30 + 17 ஆர் 45 ரெண்டா பிரிச்சுக்கோங்க, 30 + 15. அந்த 15 or 17%. எஸ், அந்த 15 ஆர் 17% வந்து அவங்களுக்கு டிஎம்கேக்கு மேல ஒரு ஐடியாலஜிக்கல் அஃபினிட்டி எல்லாம் கிடையாது. ஓகே, இப்ப இருக்கிறதுல இவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு நினைச்சு போடுற ஓட்டு. எஸ், இல்லாட்டி ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களை போட்டுப்பாங்க. ஒன்று மோடி பிடிக்காம இருக்கலாம், இல்லாட்டி ராகுல் காந்தி பிடிச்சிருக்கலாம். ராகுல் பிளஸ் மோடி வெர்சஸ் பேட்டில் வந்து அவங்க வந்து மோடி பிடிக்காம இருந்துக்கலாம். இல்லாட்டி வந்து ஜெயலலிதா இல்லை, எம்ஜிஆர் இல்லை, ஸோ அதனால வந்து இவங்க தான் ஜெயிக்க போறாங்க, அந்த ஒரு மென்டாலிட்டியும் இருக்கும். சரி, எப்போதுமே நம்ம ஓட்டு ஜெயிக்கிற கூட்டணிக்கு தான் போகணும், அது ஒரு ஃபேக்டர் இருக்கும். ரைட். அதுக்கப்புறம் வந்து பல்வேறு சர்க்கம்ஸ்டன்சஸ், இந்த நீட் ரிலேட்டட் சூசைட், அதெல்லாம் கூட ஒரு சில ஓட்டர்ஸ் வந்து டிஎம்கே பக்கம் தள்ளி இருக்கலாம். சரி, ஸோ அந்த 15 to 17 விஜய் வந்து ஒரு பெரிய இன்ரோட் கிரியேட் பண்றாரு. எவ்வளவு பர்சன்டேஜ் வரைக்கும் கிரியேட் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? அந்த 15 to 17 எவ்வளவு தான் அவர் தன்னை நோக்கி எடுத்துக்கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்க? இன்னி ஆஸ் ஆன் டேட் பாத்தீங்கன்னா என்னோட அசஸ்மெண்ட் 8% எடுத்துட்டாரு. ஸோ பாதிக்கு பாதி எடுத்துட்டார். ஸோ எஃபெக்டிவ்லி தட் வுட் மீன் தட் உங்களுக்கு வந்து 45 to 47 வாங்கின இடத்துல 38 அப்படிங்கிற இடத்துல வந்து அது நிக்கும். 37 to 39 அப்படி வந்து நிக்க போகுது. 37 டிஎம்கே அலைன்ஸ் இன் திஸ் ஃபார்ம் இப்போதைக்கு. எஸ், ஓகே. இப்போ ஏடிஎம்கே அலைன்ஸ் யார் இருக்காங்களே தெரியல, 2 பேர் தான் இருக்கா. ஏடிஎம்கே 2 பேர் தான் இருக்காங்க. ரைட். இவங்களது பாத்தீங்கன்னா, அதாவது அவங்க ஃபுல் என்டிஏ இருந்ததுன்னா லோக்சபால 42% ஃபுல் என்டிஏ ஓட்டு வாங்கினாங்க. ஓகே, 23 + 18. ஓகே, கிட்டத்தட்ட 19, 42%. அத கூட்டலாமா, கூட்டினா அப்படியே நிக்குமாங்கற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. கூட்டினா நிக்குமா? அண்ட் இப்போ கூட்டுறதுக்கு நிறைய பேர் வெளியில இருக்காங்க, இன்னும் உள்ள வரல. ஆமா, ஓகே. இப்போதைக்கு பிஜேபியும் ஏடிஎம்கேயும் தான் உள்ள இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டாளி மக்கள் கட்சி பிஎம்கே எங்க இருக்குன்னே தெரியல, அது ரெண்டா உடைஞ்சிருச்சு. தினகரன், ஓபிஎஸ் இவங்க எல்லாம் வெளியில இருக்காங்க. இந்த பாட்டாளி மக்கள் கட்சி, ஓபிஎஸ், தினகரன் இவ எல்லாருமே வெளியில வந்து 8% ஓட்டோட வெயிட் பண்றாங்க. 5 + 3 8. இந்த 8 எங்கே போகுது தெரியல. அண்ட் அப்படி பார்க்குறப்ப நீங்கள் 42 சப்ட்ராக்ட் பண்ணுங்க, 34. ஸோ இவங்க வந்து 32 to 34. அண்ட் விஜயன் கொஞ்சம் தாக்கம் ஏற்படலாம், ஒரு 2% இங்கேருந்து எடுத்துன்னு போகலாம். ஸோ இவங்க வந்து ஒரு 32 to 34 அந்த ரேஞ்சில் இவங்க நிற்கிறாங்க. 34 கொஞ்சம் ஹையா நீங்கள் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி எனக்கு தோன்றுது. ஏன்னா கொஞ்சம் ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்குது டிஎம்கேக்கு எதிராக. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா என்டிஏ தான் இஸ் மோர் பெட்டர் பிளேஸ் டு டிஃபீட் டிஎம்கே தென் விஜய். ஓகே. சோ அதனால கொஞ்சம் பெர்செப்ஷன்ல கொஞ்சம் ஆன்டி இன்கம்பன்சி. நீங்க வந்து 38 இஷ் டிஎம்கே கூட்டணிக்கும், எஸ், அப் டு 34 வந்து ஈவன் ஃபார் பிஜேபி ஏடிஎம்கே மட்டுமே எஸ் கூட நீங்க கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க. கொடுக்க தயாரா இருக்கு. அப்ப அந்த கேப் வந்து வெறும் 4 அல்லது 5% தான். அந்த 4-5% தான். சரி. அண்ட் விஜய் வந்து இங்கிருந்து 7-8 எடுத்துன்னு போயிட்டாரு. என்டிஏல இருந்து ஒரு 2-3 எடுத்துன்னு போறாரு. அதுக்கப்புறம் மிச்சம் அதர்ஸ் கிட்ட இருந்து ஒரு 2-3 எடுத்துன்னு போய் அவர் ஒரு 12 to 14% இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே. அப்ப ஆட் பண்ணீங்கன்னா ஒரு ஈவன் 38, 68, 72, 82, 87, 85 வரைக்கும் வருது. இந்த மூணுத்தையும் சேர்த்தோம்னா சீமான் இருக்காரு, அவருக்கு சாலிட், அவருக்கு ஒரு 5%, ஒரு 6% சாலிட், 7% கூட வச்சுங்க. ஓகே. போன வாட்டி 8 வாங்கினாரு, இப்போ 6 ஷூரா கிடைக்க போகுது. அவருக்கு 10 ஆக முடியுமா, அதெல்லாம் வந்து அவர் போடுற எஃபர்ட்ஸை பொறுத்து. அண்ட் விஜய் வந்து எவ்வளவு தூரம் அந்த விஜயோட கரிஸ்மா அவரை எவ்வளவு டேமேஜ் பண்ண போகுது தெரியல. ஒரு 6% அவருக்கு இருக்கும். ஒரு 93-94 கிட்ட நம்ம வந்துட்டோம். மீதி எல்லாம் வந்து இதர மீதி எல்லாம் அது எப்படியும் வந்து உங்களுக்கு இந்த 4 பேருக்குமே போறது இல்ல. நோட்டா இண்டிபெண்டன்ட் ஏதாவது போட்டு அப்படியே வந்து போகுது. சோ இப்போ ஒரு மாதிரி ஒரு பிக்சர் வந்து வந்துகிட்டு இருக்கு. சரி. ஓகே. டிஎம்கேக்கு ஒரு எட்ஜ் இருக்கு ஆப்வியஸா, 37-38%. என்டிஏ இன் கரண்ட் ஃபார்ம் ஒரு 32 to 34% தான் இருக்கு. நம்ம அது ஒரு 8% வெளியில இருக்குன்னு ஒன்னு சொன்னாங்க. இருக்கும். அதான் நமக்கு 92 தானே எங்க நம்பர் வந்தது. இங்க 8% வெளியில இருக்கு வச்சுக்கோங்களேன். அப்ப கூட ஏதோ எங்கெங்கலாமோ ஒரு 1% 2% குறைக்க வேண்டியிருக்கும். ஆமா, குறைக்க வேண்டியது இருக்கும். ஓகே. சோ அந்த 8% என்ன போகுது தெரியாது. பிஎம்கேல வந்து அன்புமணிக்கு எவ்வளவு போகுது, அந்த பிஎம்கேக்கு 5% சாலிடா இருக்கு. பட் இது உடைஞ்சு ரெண்டா பிரிஞ்ச பிஎம்கேக்கும் ஆட் பண்ண 5% வருமா? ரெண்டா பிரிஞ்ச பிஎம்கேக்கும் ஆட் பண்ண ஆல்மோஸ்ட் 4% வந்துடும் வச்சுக்கோங்களேன். 90% இங்க அங்க கன்வெர்ட் ஆயிடும். ஒரு 0.5% மனம் வெறுத்து போக மாட்டாங்களா? என்னடா இது, அப்பா இப்படி இருக்காரு, பிள்ளை இப்படி இருக்காரு, பேசாம நம்ம போய் மாத்தி அவங்க அது இருக்கும். அது ஒரு 1% உங்களுக்கு ஒரு 0.5 to 1% செதற வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் அந்த 4.5% ஸ்டெடியா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஓகே. எப்பவுமே நீங்க ஒரு கேஸ்ட் பேட் பார்ட்டிஸை வந்து யூ கேனாட் கம்ப்ளீட்லி ரைட் தம் ஆஃப். சரி. ரைட்.
அவங்க சரி. அவங்களுக்கு இருக்க அந்த கோர் ஓட்டு வந்து தக்க வச்சுட்டே தான் இருப்பாங்க. ஓகே. ஓகே, இப்போ வைகோ கூட ஒரு காலத்துல 6-7% இருந்தாரு. ஆனா இன்னைக்கு வந்து அவர்கிட்ட லெஸ் தென் 1% போயிட்டாரு. ஆமா. ஆனா அவரு வந்து பிஎம்கேயும் அதே டைம்ல 5-6% தான் இருந்தது. ஆனா ஆனா அவங்க அவங்க கண்டினியூஸா அதே இடத்துலயே இருக்காங்க. அவங்க அதை ரீடைன் பண்ணிட்டாங்க. ம். ஆனா வைகோவால ரீடைன் பண்ண முடியல. ம். ஏன்னா அவர் ஒரு கேஷ் பேஸ் பார்ட்டி இல்ல அது. அவர் ஒரு ப்ராடர் கோலிஷன் மாதிரி தான் ம். அவர் கொண்டு வந்தாரு. அவரால ஃபிசில் அவுட். அதே மாதிரி விஜயகாந்தும் வந்து ஒரு 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 காஸ்ட் பேக்ரவுண்ட்னு ஒன்று இருந்தாலும், ஒரு லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி பேக்ரவுண்ட் இருந்தாலும் எஸ் 10% வரைக்கும் போனது வந்து இப்ப அது வந்து ஈவன் லோவர் தான் எம்டிஎம்கே கிட்டக்க வந்த மாதிரி, ஏதாவது நாட் ஈவன் 0.5% எனக்கு தோணுது. மேபி ஒரு 1% இருக்கலாம் அவருக்கு. ம். ரைட். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவரையும் நம்ம பிக்சர்ல எடுத்துக்கல. அவர் ஆமா. வெளியில தான் இருக்காரு. அவர் எங்க போக போறாங்கன்னு தெரியாது. டிஎம்டிகே பட் இட் மே நாட் ஈவன் மேட்டர். எஸ் அதாவது ஒரு ஏதோ ஒரு கட்டத்துல வந்து இல்ல, நம்ம மே நாட் ஈவன் மேட்டர்னு நம்ம ரூல் அவுட் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்களேன், ஸ்டாலின் பாருங்களேன், இஸ் நாட் ரூலிங் அவுட் எனிதிங். ம், எவ்வளோ 0.5% கட்சிஸை கூட சேர்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியும் எவ்ரி 0.5% மேட்டர்ஸ். ஓகே. ஏன்னா 2016 அவர் வந்து 1% தான் தோத்தார். சரி சரி சரி. சரியா? Okay. அங்கிருந்து நம்ம கற்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு. Good Right. point. அவர் அந்த Good point. Very good point. அவர் அந்த எந்த எல்லா 0.5% அவர் அரவணைச்சிட்டு போறாருல்ல. He understands the importance of alliance. But that is not happening with எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி. அதுதான். ஆ. இப்போ அவர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாருன்னா I think he can actually win the election. எடப்பாடி இன்னைக்கு. ஏன்னா இல்ல, to win the election, yes, he has to understand. not only that, you have to shave off a 2 to 3% from DMK Yes. and gain the 2 to 3% so that Yes. அவங்களோட நீங்க ஒரு 2 அல்லது 3% மேல இருந்தீங்க. அப்பதான் வந்து சேஃபா ஜெயிக்க கரெக்ட். முடியும். நீங்க அந்த ஷேவ் ஆஃப் பண்றதுக்கு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணணும். ம். தட் யூ ஹேவ் த எபிலிட்டி டு டிஃபீட் him. ஓகே. அந்த பர்செப்ஷன் எப்போ கிரியேட் ஆகும்னா நீங்க ஒரு ஸ்ட்ராங்கர் அலைன்ஸ் போட்டால் கிரியேட் ஆகிடும். இந்த 7-8% வெளியில இருக்காங்கல்ல, என்டிஏல இருக்காங்களா இல்லையா தெரியல. ம். இந்த நீங்க ரயில்வே மாதிரி ஆர்ஐசியா வெயிட்டிங் லிஸ்டா தெரியல, அப்படி இருக்கு. புரியுது. அவங்கள நீங்க உள்ள சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பர்செப்ஷன் மாறும் உங்களுக்கு. ஓகே. ஓகே, ஒரு பர்செப்ஷன் மாறும். அப்போ ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டர்ஸ் நார்மலாக இன்னும் நிறைய பேர் உங்கள் பக்கம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ அந்த கேஸில் நீங்கள் 40% 41% தாண்டி போகிறதுக்கு பிரைட் சான்சஸ். அப்சல்யூட்லி. ஆனா அதோட ஈஸியான ஒரு சான்ஸ் இருக்கு, which is விஜய் அண்ட் என்டிஏ கமிங் டுகெதர். ஆனா அதுல ஏதோ ஃபண்டமெண்டலி இது நம்பரை எழுதி பார்த்தாங்கன்னா it looks very obvious. நீங்க அவங்க சேரோன்னு ஒரு வார்த்தை சொன்னாலே all perceptions are created in that instant and the game is over. ஆனா ஏன் வந்து அது அவங்க ரெண்டு பக்கத்துலயும் அதை வந்து இப்போ விஜயோட சப்போர்ட் பேஸ் எப்படி இருக்குன்னா, அவருக்கு ஹார்ட் கோர் ஃபேன்ஸ். சரியா? அவங்க வந்து ஒரு 7-8% இருப்பாங்க. நான் சொன்ன 13-14% 7-8% இருப்பாங்க. அவங்க வந்து அவருக்கு எப்படியும் ஓட்டு போட போறாங்க. தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி doesn't matter. அவ்வளவுதான். இது வந்து அவங்க நிச்சயமா போடுவாங்க. அந்த ரிமைனிங் ஒரு நியூட்ரல் ஓட்டர்ஸ் அவங்க மத்தியில அவருக்கு மைனாரிட்டி ஓட்டர்ஸ் எவ்வளோ அவருக்கு வரப்போகுது தெரியல. அது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஓகே, இப்போ வந்து மைனாரிட்டிஸுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. உதயநிதியா இல்லாட்டி விஜயா. சரியா? மருமகனா மகனா. சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நீங்க மைனாரிட்டியை ஒட்டுமொத்தமா கிறிஸ்டியன் மைனாரிட்டியாக சுருக்குறீங்க. இல்லை, அப்படி இல்லை, ஒரு பர்செப்ஷன். ஓகே, அவங்க இதுல வந்து இல்ல அதுலயே ரெண்டா எடுத்துங்களேன். ஒரு ரஃப்லி 5% கிறிஸ்டியன்ஸ் 5% முஸ்லிம்ஸ்னு எடுத்துட்டா என்னுடைய ஒப்பீனியன்ல முஸ்லிம் ஓட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா டிஎம்கே பக்கம் போயிடும். போகலாம், ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் போகலாம். இப்போ வந்து மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து கன்சாலிடேட் டிஎம்கே பின்னாடி ஆகும். ஏன்னா இப்போ அவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கு விஜய்க்கு வந்து மாஸ் மைனாரிட்டி ஓட்ஸ் போயிட்டு வச்சுக்கோங்களேன், டிஎம்கே தோத்துருவாங்க. ஓகே, அப்போ என்டிஏ கவர்மெண்ட் பவர்ல இருக்கும். அது வந்து எந்த மைனாரிட்டியும் விரும்ப மாட்டாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ராட்டஜிக்காக தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ராட்டஜிக்காக இப்போ மாஸ் மைனாரிட்டிஸ் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னா விஜய் 20% தாண்டிடுவார். மாஸா மைனாரிட்டிஸ் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டாருன்னா விஜய் இன்னைக்கு 20% தாண்டிடுவார். ஏன்னா அவருக்கு அந்த கோர் 8-7 20% அவர் எடுக்கிறாருன்னா ஆமா, என்டிஏ இஸ் வின்னிங். பிகாஸ் 20% வச்சு உங்களால எந்த சீட்டையும் you cannot make a difference. இத்னூண்டு சீட் தான் கிடைச்சா கிடைக்கும். இல்ல 20%ல அவருக்கு ஒரு 12-13 சீட் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 1977 எலெக்ஷன் பாருங்க, 4 கட்சிங்க நின்றாங்க. அதுல வந்து 15% 17% வந்து 2 கட்சி வாங்கிடுது. காங்கிரஸும் அப்போ இருந்த ஜனதாவும். ஓகே, ரைட். அவங்க வந்து கணிசமான அளவு சீட்ஸும் ஜெயிச்சிருந்தாங்க. அதே மாதிரி 1989ல கூட
காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட 18-19% ஓட்டு வாங்கினாங்க. ஆனா 25 சீட் இஃப் ஐ அம் நாட் ராங். மூப்பனார் தலைமையில. மூப்பனார் கூட ஜெயிச்சார் அப்போ. ம். அசெம்பிளில இருந்தார். ஐ திங்க் தட் வாஸ் தி ஒன்லி மெய்டன் அசெம்பிளி அப்பியரன்ஸ் Correct. ஆஃப் மூப்பனார் Correct. நினைக்கிறேன் 89ல. ஆனா அதுக்கு வந்து உங்களுக்கு யூ ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரார்டினரிலி ஸ்ட்ராங் ரீஜனலி. கரெக்ட். இல்ல விஜய் 20% டச் பண்ணிட்டாருன்னா ஒரு 15-20 சீட் அவரே ஜெயிச்சிருவாரு. ஓகே, அவர் வந்து இந்த 12-13 நின்னாதான் கொஞ்சம் சீட் கன்வர்ஷன் கஷ்டம். இப்போ சீமானுக்கு அதான் ப்ராப்ளம். சீமான் வந்து யூனிஃபார்ம்லி இஸ் கெட்டிங் 7-8% அக்ராஸ். ஓகே, ஏதாவது ஒரு கான்ஸ்டிட்யூன்சில அவருக்கு 50 விழுந்தா அவர் ஜெயிச்சிருவாரு. அந்த Correct. ஒரு கான்ஸ்டிட்யூன்சி அவருக்கு which is not happening. அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது. ஹேப்பனிங். ஓகே, இப்போ பிஎம்கேக்கும் எம்டிஎம்கேக்கும் அதான் டிஃபரன்ஸா இருந்தது அப்போ. ஓகே, எம்டிஎம்கே வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு 7% வாங்கிடுவாங்க. ஆனா எந்த சீட்டும் ஜெயிக்க மாட்டாங்க. ஆனா பிஎம்கே வந்து 96ல 5% வாங்கினாலும் அவங்க 4 எம்எல்ஏ சீட் தனியா ஜெயிச்சாங்க. ஏன்னா அவங்க கான்சென்ட்ரேட் ஆயிடுச்சு. கான்சென்ட்ரேட்டட். அதேதான். இப்போ வந்து விஜய்க்கு வந்து அந்த 20% வாங்கினான்னா கான்சென்ட்ரேட் ஆயிடும் நிறைய இடத்துல. ஓகே, ஆனா 12-13 இருந்தா மைட் பி ஸ்ப்ரெட் அவுட் ஆயிடும். இட்ஸ் a very interesting thing. மைனாரிட்டிஸ் வந்து ஆன் மாஸ் விஜய்க்கு போனா என்டிஏ ஜெயிக்கும். எஸ். இல்ல கம்ப்ளீட்டா டிஎம்கேக்கு போனா டிஎம்கே தான் ஜெயிக்கும். கம்ப்ளீட்டா டிஎம்கே போனா டிஎம்கே எட்ஜ் இருக்கும். இப்போ இருக்கிற என்டிஏ ஜெயிக்க முடியாது. எல்லாரையும் கூட சேர்த்துனா ஜெயிக்க முடியும். கரெக்ட். ஸோ இப்போ மைனாரிட்டி ஓட்டு 50-50 பிரிஞ்சுன்னா க்ளோஸ் பேட்டிலா வந்துடும். அந்த 2016 மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. இன் விச் கேஸ் ஆல்சோ NDA may have a slight advantage if they do certain other things. Yes, slight advantage. If the OPS, TTV, PMK எல்லாரும் உள்ள கொண்டு வந்தாங்கன்னா they will definitely have an edge. Okay. Right. So இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய situation as such. Okay. Right. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்சிக்வெண்ட் இதுல வந்து நம்ம ரீஜன் பை ரீஜனா போக கண்டிப்பா ரீஜன் பை ரீஜனா கண்டிப்பா. அண்ட் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்க வேண்டி இருக்கும் டு இப்ப டிஎம்கே என்ன பண்ண வேண்டியிருக்கும், எஸ் ஏடிஎம்கே என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கறதே நம்ம பார்ப்போம். ஆமா கண்டிப்பா. நம்ம ஒரு நியூட்ரல் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இப்ப இதை தவிர வேற ஏதாவது உங்களுக்கு இப்ப ஒரு மூவ் ஒன்று பார்க்குறோம். காங்கிரஸ்க்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு இருக்கு. அவங்க டிஎம்கே கூட்டணியை விட்டு வெளில போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது அவங்களுடைய லாங் டர்ம் ஆம்பிஷனை பொறுத்து தான். இப்போ பிஜேபி வந்து லாஸ்ட் 2 எலெக்ஷன்ல ஏடிஎம்கே விட்டு வெளியில வந்தாங்க. அதனால தான் அவங்க வெளியில வந்தாங்களா இல்ல தள்ளப்பட்டார்களான்னு வேற நம்ம பார்க்கணும். அது விட்டுருங்க. அது வெளியில வந்தார்களோ தள்ளப்பட்டார்களோ, சரி, அது வந்தனால அவங்க 3ல இருந்து 11% தங்களை பூஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ காங்கிரஸும் டிவிகே கூட போச்சுன்னா நிச்சயமா இப்போ காங்கிரஸுக்கு 4-5% தான் தமிழ்நாட்டுல. டிவிகே கூட போச்சுன்னா அது வந்து திரும்ப டபுள் டிஜிட்ஸ்க்கு எடுத்துட்டு வர முடியும். ஓகே, ஆனா சீட் எல்லாம் பெருசா ஜெயிக்க முடியாது. ஆனா லோக்சபா எலெக்ஷன்ல வந்து 9 சீட் தமிழ்நாட்டுல இருந்து போயிடும். இன்னைக்கு தமிழ்நாடு சாலிடா ராகுல் காந்தி பின்னாடி இருக்கு 39 சீட். ஓகே, அது வந்து அவங்க விருப்பப்படுவார்களா, அவங்க அந்த ரிஸ்க் எடுக்க தயாரா? ஓகே, காங்கிரஸ் ஹைகமாண்ட் வந்து அந்த ரிஸ்க் எடுக்க தயாரா இருந்தா விஜய் கூட போகலாம். ஓகே, ஏன்னா 1967க்கு அப்புறம் அவங்க ஃபுல்லாவே வந்து கடும் வீழ்ச்சி தான். கீழே தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஸ்டெப் 1989ல கூட அவங்க ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது அவங்களுக்கு டு கம் பேக் டு பவர். அதையும் மிஸ் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு மட்டும் அவங்க ஜெயலலிதா ஃபேக்ஷன் கூட அலைன்ஸ் போட்டிருந்தாலோ இல்லாட்டி ஜானகி ஃபேக்ஷன் கூட அலைன்ஸ் போட்டிருந்தாலோ வின் பண்ணியிருக்கலாம். ஏன்னா பர்செப்ஷன் மாறி இருக்கும். தமிழ்நாடு தலையெழுத்தே மாறி இருக்கலாம். அப்போ அதையும் மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க. அதே மாதிரி 2006லயும் அவங்க வந்து கூட்டணி ஆட்சியை மிஸ் பண்ணிட்டாங்க. ரைட், கூட்டணி ஆட்சிக்குள்ள வந்திருக்கலாம். ஏன்னா 67ல இருந்து இந்த 2 கட்சியும் தான் ஆண்டிருக்காங்க. ஓகே, அந்த கவர்மெண்ட் மெஷினரி பியூரோக்ரஸி எல்லாமே ஃபுல்லாகவே டிஎம்கே ப்ளஸ் ஏடிஎம்கே தான். வேற யாருமே மினிஸ்டர் கூட ஆனதில்லை. அதாவது வேற கட்சிக்காரங்க எவ்வளோ 1967க்கு அப்புறம் மிச்ச எல்லா ஸ்டேட்லேயுமாவது கூட்டணி கட்சிகள் எல்லாம் மினிஸ்டர் ஆகிறாங்க. கேரளாவில் யூடிஎஃப் எல்டிஎஃப். கரெக்ட். ஓகே, இங்கே அப்படி ஆனதே இல்லை. இதர் யூ ஹேவ் டிஎம்கே மினிஸ்டர் ஆர் ஏடிஎம்கே மினிஸ்டர். யூ நெவர் ஹேட் எ மினிஸ்டர் ஃப்ரம் சம் அதர் பார்ட்டி. ரைட், அந்த சான்ஸ்லாம் காங்கிரஸ் பல தடவை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து இந்த சலசலப்பு வந்து பார்கெனிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க இன்னும் ரிஸ்க் எடுத்து விஜய் கூட போவாங்களா தெரியல. ரைட், ஓகே, அது பார்ப்போம். ஆனா இது எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்கணும். ரைட், அவங்க ரிஸ்க் எடுத்து விஜய் பண்ணாங்கன்னா அது 20% அப்போ கூட போகலாம். ரைட், ஆனா அந்த கேஸ்ல என்டிஏ ஸ்வீப் பண்ணிடுவாங்க. கரெக்ட்டா? இங்க இன்னும் ஒரு டிராப் ஆஃப் 5% இருக்கும். எஸ், சோ இட் வில் பீ டூ ஈஸி ஃபார் ஏடிஎம்கே பிஜேபி. அவங்க 35 தாண்டினாலே ஜெயிச்சிடுவாங்க. அப்ப அதுவும் வந்து காங்கிரஸுக்கு அந்த விருப்பம் இருக்காது. நம்ம இடத்தை வேற இடத்துக்கு போய் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு
பயங்கரமான நல்ல பொசிஷன் தர ஒரு Yes. நிலையில வந்துருவோம் அண்ட் அப்படின்னு. தமிழ்நாடு வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி வேற. ம், அதை நீங்க வந்து கையில இருந்து விடுற மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. ஆமா ஓகே, இன்னைக்கு வந்து அது வந்து இந்தி அலைன்ஸ் கூட தான் இருக்கு, டிஎம்கே கூட கரெக்ட் தான். கரெக்ட். ஓகே, ஸோ அதையும் வந்து நீங்க வந்து உங்க எதிர்க்கட்சிக்கு தாரவாத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ரிஸ்க்கை காங்கிரஸ் எடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். டிஎம்கே கூட தான் இருப்பாங்க. ஓகே ஒரு கால் டிஎம்கே கூட இருந்தும் தோல்வி அடைஞ்சாங்கன்னா அப்போ விஜய் டபுள் டிஜிட் வாங்கினாருன்னா அடுத்த எலெக்ஷன் மேலே விஜய் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ரைட். Right. அதனால எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் பார்கெனிங் பவர் அவ்வளவுதான். அதான். அதை increase இன்னும் கொஞ்சம் பண்றாங்க. சீட் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் அதை ஆமா, பண்ணுவதற்கான ஆமா, வாய்ப்பு ஆமா, இருக்கு. அவங்க அட்லீஸ்ட் ஒரு 30க்கு மேலேயாவது 35 சீட்ஸ் ஆகுது ஓகே அவங்க கண்டெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படலாம். கரெக்ட் அட்லீஸ்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு சீட் ஆகுது. ரைட். இப்போ இந்த அடிப்படையை நம்ம வச்சுப்போம். இன்னைக்கு நம்ம வரிசையா நம்ம வந்து ரீஜன் பை ரீஜனா அனலைஸ் பண்ணுவோம். பாப்போம் கண்டிப்பா. வித் லாட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எஸ், ஏன்னா இதனால் வரைக்கும் சும்மா உட்காந்து கையை கால ஆட்டி பேசாம கரெக்ட் நம்பர்ஸ் பார்த்து லாஸ்ட் 4 எலெக்ஷன் அசெம்பிளி எலெக்ஷன் எப்படி இருந்தது, கரெக்ட். அதே வந்து நாடாளுமன்ற தேர்தலா மாறும் பொழுது என்ன சேஞ்ச் வருது, எஸ். அப்ப கட்சிகளுக்கான இன்ஹரன்ட் ஸ்ட்ரென்த் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டு வந்து ரீஜன் பை ரீஜனா நம்ம வந்து இதை பார்க்கறோம். கண்டிப்பா பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த வர தேர்தல்ல என்ன ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பா. நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் எலெக்ஷன் அதை டீகோட் பண்ணுவோம். கரெக்ட். இதெல்லாமே வந்து ப்ரீ ஒப்பீனியன் போல்ஸ். ஒரு ஒப்பீனியன் போல் ஒரு கிரெடிபிள் ஒப்பீனியன் போல்ஸ் வர ஆரம்பிக்கும் பொழுது மேபி நம்ம அதையும் கூட எடுத்துக்கிட்டு அப்ப பேசலாம். இது வந்து நம்ம பிளெயின் தோ ஸ்டாக் மார்க்கெட்லயே சொல்லுவோம் the past performance is not an indicator of future அப்படின்ட்டு இருந்தும் அந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 வீக் தான் மேட்டர்ஸ். ஓகே, நாங்க ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் பார்த்தது இல்ல. அந்த 1 வீக்ல டிராமாட்டிக் சேஞ்சஸ் இருக்கு. ஓகே, ஏன்னா பீப்புள் அப்பதான் டிசைடே பண்றாங்க லாட் ஆஃப் பீப்புள். அந்த 1 வீக்ல வந்து அந்த 1 வீக் முன்னாடி நீங்க எலெக்ஷன் ஒப்பீனியன் போல் எடுத்தாதான் உங்களுக்கு ஆக்சுவலா தமிழ்நாட்டுல வந்து யாரு ஜெயிக்க போறாங்கன்னு உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா அது வரைக்கும் வந்து தமிழ்நாடு இஸ் யூனிக் ஸ்டேக் இன் தட் ஃபேஷன். ஏன்னா மிச்ச ஸ்டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தே ஆக்சுவலி தே பிளான் அகேட் யாரை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லலாம். தமிழ்நாடு வந்து அந்த லாஸ்ட் 1 வீக் ரொம்ப 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 குரூஷியல். பார்க்கலாம், இது எல்லாமே ரொம்ப டீடைல்டா நம்ம அனலைஸ் பண்ணுவோம். தேங்க்யூ சுபாஷ். இது வந்து ஒரு ரொம்ப ஒரு தரவுகளின் அடிப்படையில டேட்டா அனாலிசிஸோட நம்ம வந்து ரீஜனா இதை பார்க்கறதுக்கான ஒரு பிகினிங்கா எடுத்துப்போம். கண்டிப்பா. மீண்டும் நம்ம சந்திப்போம். கண்டிப்பா. நன்றி.